அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிளேலிஸ்ட்டு வந்து கண்ணியமிகு அல் குருவான் அதோடைய கண்டினியூஷன் தான் இங்கே பார்க்குறோம். பிளேலிஸ்ட் வந்து என்னன்னா 13வது இன்ஷா அல்லாஹ் 14வது இன்ஷா அல்லாஹ் 13வது வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா உங்களுக்கு நன்றாக புரியும். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா யா அல்ல எங்களுக்கு கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை தான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். நானும் ஜஸ்ட் ஒரு பிகினர் தான். உங்களை மாதிரி நானும் இப்போ தான் எல்லாமே கிளாஸ்க்கு போய் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறா போதாது, மித்தவங்களுக்கு தெரிஞ்சதை பயனுள்ளதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணதை நமக்கே உதவியாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் நான் பார்க்குறத வச்சு அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய நன்மையை வந்து அல்லாஹ் தருவான். ஏன்னா நீங்கள் வந்து எப்படி ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறதான் அல்லாஹ் பார்ப்பான். ஸோ இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய கூலியை அல்லாஹ் நிச்சயமாக இவ்வுலகில் இல்லாட்டின் மறுமையில் கண்டிப்பாக உங்களுக்கு தருவான். ஓகே, இப்போ கண்டினியூஷனான கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஹ்ரஜின் 3வது பிரிவு தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறவா. என்னென்னா வல்லினம் மெல்லினம் அப்படின்னு 2 இருக்குது. வல்லினம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா வாயை குவித்து நல்லா அழுத்தி சொல்கிறது வல்லினம். மெல்லினம்னா லைட்டாக சொன்னால் போதும். இது வல்லினமில் வந்து ஃபத்தஹாவும் லம்மாவும் வரும். ஃபத்தஹா அப்படின்னா என்னென்னா மேலையும், லம்மானா என்னென்னா பீஸ் மாதிரி சுக்குன் மாதிரி வருமா, அதுதான் ஃபத்தஹா லம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் பே மேலே ஃபத்தஹா வந்தால் பா அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஃபத்தஹா. லம்மானா பூ. இதே மெல்லினம்ல லைட்டாக சொல்கிறது அது கசரா. அது என்னென்னா கீழே வரும். என்னென்னா இப்போ வந்து பேக்கு கீழே வந்து கோடு போட்டோம்னா அது வந்து கசரா. அது என்னது பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ மஹ்ரஜ்னா எங்கெங்கே சவுண்டு வந்து கிரியேட் ஆகுது அதை தான் நம்ம வந்து மஹ்ரஜ்னு சொல்கிறோம். ஹுரூஃப் அப்படின்னா எழுத்தை தான் நம்ம வந்து ஹுரூஃப். அது இன்ஷா அல்லாஹ் இதை பற்றின இது தான். இப்போ வந்து ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். 1வது பிரிவு 2வது பிரிவு என்னென்ன மஹ்ரஜ் எங்கேருந்து உருவாகுது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3வது பிரிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அல் லிசான் என்றால் நாவு ஆகும். நம்மளுடைய நாக்கை தான் இங்கே அல் லிசான் சொல்கிறாங்க. நாவின் மஹ்ரஜுகள் 10 ஆகும். நம்மளுடைய நாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மஹ்ரஜுகள் வந்து மொத்தம் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 மஹ்ரஜிலிருந்து 18 எழுத்துக்கள் வெளியாகின்றன. அப்போ என்ன சொல்கிறாங்க, கிரியேட் ஆகிற இடம் 10. ஆனால் அந்த 10 இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் 3 2 இப்படி கிரியேட் ஆகி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வருதுன்னா 18 எழுத்துக்கள் வருது. இந்த 18 எழுத்துக்கள் நாவின் 4 பகுதியிலிருந்து வெளியாகிறது. இந்த 18 எழுத்துமே நம்மளுடைய வாயில் எங்கிட்ட இந்த 4 இடத்துலேருந்து வருது அப்படி சொல்கிறாங்க. என்னென்னா நாவின் கடைசி பகுதியில் இருந்து இந்த 2 எழுத்துக்கள், நாவின் நடுப்பகுதியில் இருந்து இதுவான், நாவின் ஓரப்பகுதியில் இருந்து இது, அப்புறம் நாவின் நுனி பகுதியில் இருந்து இது எல்லாமே வருது. ஆகிய மொத்தம் 18 எழுத்துக்கள் வந்து என்ன ஆயிடுது நமக்கு வந்து வருது. அதை பற்றின இது தான் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் டயக்ராம் வச்சு நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் 4 பகுதியாக இருக்கிறது. நாவின் வேர்பகுதி, நாவின் கடைசி பகுதி, நாவின் நடுப்பகுதி, நாவின் நுனிப்பகுதி, நாவின் கூரிய நுனிப்பகுதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது நாவின் ஓரப்பகுதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் புரியுதா? இப்போ வாங்க, நாவின் கடைசி பகுதியிலேருந்து தான் நமக்கு என்ன வருதா, இது வந்து காஃப் என்னது நாவின் கடைசியிலிருந்து மேல் முரசின் மென்மையான பகுதியிலிருந்து காஃப். நல்லா 2 அழுத்தி நல்லா சொன்னது, அதாவது காஃப். இந்த காஃப் வந்து இருமலுக்கு சொல்கிறது அந்த இது. அப்போ நல்லா கடைசி எழுத்துல வந்து போகணும் காஃப். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு காஃப் உடைய மஹ்ரஜுகள் சற்று முன்னுள்ள பகுதியிலிருந்து காஃப் வெளியாகிறது. அப்போது கடைசி பகுதியிலேருந்து காஃப் அப்படி வருது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன ஆகுது, காஃப் அது வெளியாகிறது. அதாவது நாவின் கடைசியிலிருந்து மேல் முரசின் மென்மையான மற்றும் கடினமான இடத்திலிருந்து வெளியாகிறது. அப்போனா காஃப் அப்படிங்கிறது ரொம்ப கடைசி வரும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் கஃப்,
அது கொஞ்சம் முன்னாடி வருது, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாவின் நடுப்பகுதியிலிருந்து தான் நமக்கு வந்து வருது. என்னென்னா ஜீம், ஷீன், யா. இது மூணுமே என்னது? நாவில் நடுப்பகுதியிலிருந்து உருவாகிறதுன்னு சொல்கிறேன். அப்போ யா, ஷீன், ஜீம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுனா எங்கெங்கே வருது அப்படின்னு நமக்கு வந்து என்னது தெரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து நாவின் ஓரப்பகுதியிலேருந்து என்னது? லாத். நாவின் இடது அல்லது வலப்பக்க ஓரத்தை, இடதாக இருக்கலாம், வலப்பக்கம் ஏதாச்சும் ஒரு சைடு, அல்லது ஒரே நேரத்தில் இரு ஓரங்களையும் அதற்கு நேர் எதிரில் உள்ள மேல் கடவாய் பற்களையும் உள் ஓரங்களை இணைந்து லாத். அப்போ லாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லாம். நாவின் முதல் பாதியின் ஓரம் அப்படின்னு இங்கே லாம். மேலுள்ள 8 முற்பற்களின் ஈறுகளில் இணைத்து லாம் அப்படின்னு நம்ம வந்து உச்சரித்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு நாவின் நுனி பகுதியிலிருந்து, ஓகேங்களா, நுனி நாவிலிருந்து மேற்பற்கள் எனது நூன், நூன் அது வெளியாகிறது. இது லா. நுனி நாவின் மேல் பகுதியிலிருந்து எனது ஈருடன் இணைந்து ரா அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட் என்னென்னா நுனி நாவிலிருந்து மேல் நடுப்பகுதியிலிருந்து இந்த மூணுமே வருதான். எப்படின்னு பார்ப்போம். இது வந்து தோ, இது தோ, தோ இந்த இருக்கு பார்த்துங்க நாக்கு. அப்போ தோ. இது வந்து தா. அந்த 2 பற்களுக்கு நடுவில் கொஞ்சம் கொண்டு போய் நம்மளுடைய நாக்கை த. இது என்னது? த. இது தால். என்னது? தால். தால். ரொம்ப அழுத்தியும் சொல்லாமல் எதுவும் சொல்லாமல் மெல்லினமாக சொல்லலாம் போதுமானது. இது வந்து நுனி நாவிலிருந்து மேல் பகுதியிலேருந்து ஓரத்திலேருந்து வருது. இது என்னென்னா இரண்டையுமே நடுவில் வச்சு நம்ம வந்து சொல்லணும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இது என்னது? லாத். என்னது? லாத். இது வந்து நமக்கு வந்து என்னது? லோ. சாரி, இது வந்து என்னது? லோ. லோ. இது என்னென்னா நம்ம 2 பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் நம்ம நாக்கு கொண்டு வந்து சொல்கிறது. எப்படி? ஃப, ஃப, ஃப. இது எப்படி நம்ம வந்து சொல்லணும்னா ஒரு இசட் சவுண்டு வச்சு சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி தான் நடுவில் கொண்டு போய் வே. என்னது? வேல். வேல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல. எப்படி? வேல். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா நுனி நாவிலிருந்து குரிய நுனிய பகுதியிலேருந்து வருது. இது என்னென்னா இசட்டு சேர்ந்தது தான், ஆனால் நடுவில் இருந்து சொல்லுது. ரெண்டெலாம் பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்லுது. ஷீன், சீன். என்னது? சீன். இது ஷ, ஷ. இந்த இது வந்து ஏதாச்சும் ஓரப்பகுதியிலேருந்து என்னது சொல்லலாம். ஷ்வாத், ஷ்வாத். நம்மளுடைய வாயிலோட ஓரத்துலேருந்து ஷ்வாத், ஷ்வாத். ஓகேங்களா? இன்ஷால்லா இதுதான் எழுத்துக்களுடைய பிறப்பிடங்கள். எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இன்ஷால்லா வரும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்து இருக்கிற மஹ்ரஜ் 4வது பிரிவு அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.